ஹலோ. பாருங்கள், கிரேட் 1 எக்ஸாமில் கிரேட் 1 செக்ஷன் 2.1 2.1 2.2 2.1க்கு 10 மார்க்ஸு, 2.2க்கு 10 மார்க்ஸ். இது ரெண்டுமே செக்ஷன் 2ல் தான் இருக்குது. ஸோ 2.1ல் ஸ்கேல் எழுதணும், 2.2ல் ஆர்பிஜியோ. ஸோ அதை மறந்துடக்கூடாது. கேட்டிங்களா? ரெண்டுத்துக்கும் எல்லோரும் நிறைய பேர் ஸ்கேலில் தான் எழுதுறீங்க. அதை நல்லா ரீட் பண்ணலாம்ல. பாருங்கள், இதில் 1 ஆக்டேவ் ஸ்கேல். ஸ்கேல்னால் 8 நோட்டு, 8 நோட்டு எழுதணும். அதே இது பாருங்கள், ஸ்கேல் கிடையாது, ஆர்பிஜியோ. ஆர்பிஜியோ 4 நோட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டுக்கும் ஸ்கேல் எழுதவே கூடாது, மார்க் கிடைக்காது. சரி, இப்போ பாருங்கள், எஃப் மேஜர் ஸ்கேல் கோயிங் டவுன். எஃப் மேஜர் ஸ்கேலு செமி பிரேவ் கோயிங் டவுன். அதுதான் இப்போ கொஸ்டின். ஸோ கோயிங் அப்பு, கோயிங் டவுன், இதெல்லாம் கிரேட் 1 புக்கில் பேஜ் 25ல் படிச்சிருக்கோம். 25ல் கோயிங் அப்பு, 26ல் கோயிங் டவுன் எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் எக்ஸசைஸு. ஸோ இதில் பாருங்கள், கோயிங் அப்பு அதில் எல்லாத்துலேயும் 3 மேஜர் ஸ்கேல் தான். சி மேஜர், ஜி மேஜர், எஃப் மேஜர். எஃப் மேஜர்னால் ஃப்ளாட் வரணும், ஜி மேஜர்னால் ஷார்ப்பு போடணும், அதை மறக்கக்கூடாது. சரி, இப்போ இது எஃப் மேஜர். எஃப் மேஜர் கோயிங் டவுன் கேட்டிருக்காங்க, கோயிங் டவுன் எழுதுகிறேன் பாருங்கள். எஃப் மேஜருக்கு முதல்ல கீ சிக்னேச்சர். கீ சிக்னேச்சர் என்னது? பிக்கு ஃப்ளாட்டு. பி எந்த லைனில் இருக்கோ அந்த லைனில் ஃப்ளாட்டு. இதில் பேஸ் கிளஃபில் பி எந்த லைனில் இருக்குது? செகண்ட் லைனில் இருக்குது. ஸோ லைன் நோட்ஸ், ஸ்பேஸ் நோட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஜிபி, ஜிபி, டிஎஃப், ஏ. ஓகே, இதான் லைன் நோட்ஸு, ஜிபி, டிஎஃப்ஏ. அப்போ பி வந்து செகண்ட் லைனில் இருக்குது. ஓகே, ஃப்ளாட்டு போட்டாச்சு. இப்படி தான் போடணும். சும்மா இப்படி போட்டு வச்சிங்கன்னா அங்கே 1 மார்க்கும் கொடுக்க மாட்டாங்க. கீ சிக்னேச்சர் ஒரு எழுத்துக்கு 4 மார்க்கு. இந்த ஒரே ஒரு எழுத்து எழுதுறதுக்கு 4 மார்க்கு. இது ஃப்ளாட்டு போட்டாச்சு. போட்டுட்டு எஃப் எங்கே இருக்குது? ஜிபிடிஎஃப்ஏ. எஃப்பில் இருந்து செமி பிரேவ். எஃப்பில் கரெக்டாக போடணும். எஃப்பில் போட்டாச்சு. போட்டுட்டு லைனில் போட்டிருக்கோம், அது கோயிங் டவுன். அடுத்த ஸ்பேஸு, லைனு, ஸ்பேஸு, லைனு, ஸ்பேஸு, லைனு, அடுத்தது ஸ்பேஸு. 8 நோட்டு தான் எழுதணும். பாருங்கள், கோயிங் டவுன் அப்படின்னா 8 7 6 5 4 3 2 1. 1 வந்து எஃப் வருதா பாருங்கள். 1 எஃப் வந்திருக்கா செக் பண்ணிக்கிடணும். 1 பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனில் ஜி இருக்குது. ஜிக்கு பிஃபோர் என்னது? ஏபிசிடிஇஎஃப் ஜி. அப்போ இது எஃப் வந்திருக்கு. எஃப் கரெக்டாக இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்? செமிடோன் மார்க் பண்ணணும். மேஜரில் 3 4 7 8, 3 4 ப்ராக்கெட் போட்டு எஸ் போடணும், 7 8 ப்ராக்கெட் போட்டு எஸ் போடணும். ஸோ இவ்வளவும் போட்டுட்டு கடைசி இங்கே டபுள் பார் லைன். இதுக்கு இந்த ஃபுல் ஸ்டாப்புன்னு பாரு. இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எழுதுனா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்ல,
அதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாப்பும் வச்சா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். புரியுதா? ஸோ இது கோயிங் டவுன். இது கோயிங் அப் அப்படின்னா இதுவும் நம்ம புக்கில் எழுதியிருக்கோம். இவ்வளோ எழுதுனா போதும், இதுக்கு 10 மார்க்ஸ் கிடச்சிரும். ஓகே. ஸோ இது கோயிங் டவுன் கேட்டிருக்காங்க. கோயிங் அப்புன்னா பாருங்கள், அதே ஃப்ளாட்டு போடணும், கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மிடில் லைனுக்கு கீழே எங்கே எஃப் இருக்குது அப்படின்னு தேடணும். ஸோ இந்த எஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்பேஸு லைனு ஸ்பேஸு லைனு ஸ்பேஸு லைனு ஸ்பேஸு லைனு 8 வந்துருச்சு. ஸோ போட்டுட்டு 1 2 3 போடுங்க. 8. அப்புறம் செமிடோன் ப்ராக்கெட் எஸ் போடுங்க. அப்புறம் எஸ் போடுங்க. 3 4 7 8. கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைங்க. கீ சிக்னேச்சர் அவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அது கேட்கலன்னு சொல்லக்கூடாது. ஓகே. இப்போ இது அவங்க கோயிங் ஜி மேஜர் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஜி மேஜர் கேட்டிருந்தாங்கன்னா எஃப்க்கு ஷார்ப்பு, ஜி மேஜர்னால் எஃப்க்கு ஷார்ப்பு. எஃப் எந்த லைனில் இருக்கோ அந்த லைனில் ஷார்ப்பு போடணும். போட்டாச்சு. இப்போ ஜியிலேருந்து எழுதணும். ஜியிலேருந்து கோயிங் டவுன் அப்படின்னா மேலே ஜி எங்கே இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேஸ் கிளஃபில் ஜி எங்கே இருக்குது, அதிலிருந்து இது ஜி கரெக்டாக போட்டிருக்கோம். ஏசிஇஜி. ஜியிலேருந்து ஸ்பேஸு போட்டிருக்கோம், லைனு ஸ்பேஸு லைனு. ஓகே. ஸ்பேஸு லைனு ஸ்பேஸு லைனு, அவ்வளோதான். இப்போ கீழே ஜி வந்துருச்சு, ஜிபிடிஎஃப்ஏ. இங்கே ஜி வந்துருச்சு. ஓகே. அப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்பர் போடணும். 1. இது கோயிங் டவுன் பார்த்தீங்களா? 1 2 இங்கேருந்து போடணும். 3 4. இல்லாட்டின்னா இங்கேருந்து 8 7 6 5 8 7 6 5 இப்படி போடணும். ஓகே. ஸோ அதை போட்டுட்டு செமிடோன் ப்ராக்கெட் 3 4 7 8 செமிடோன், இங்கே செமிடோன் போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்க மறந்துடக்கூடாது. டபுள் பார் லைன். ஸோ இது ஷார்ப்பு, ஜி மேஜர். புரியுதா? ஸோ இதே தான் கோயிங் அப்பு. சி மேஜருக்கு இதே மாதிரி சியிலேருந்து சி வரை எழுதணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஷார்ப்பு ஃப்ளாட்டு போடக்கூடாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சி எங்கே இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதிலேருந்து எழுதணும். ஓகே. இவ்வளோ தான். ஓகே. கோயிங் அப்புன்னா கீழேருந்து மேலே ஸ்டெப்பாக மேலே போகணும். லைனு ஸ்பேஸு லைனு ஸ்பேஸு. ஓகே.